ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டண்டான வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ அந்த மாதிரி தான். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அது அவங்களுக்கு இன்ஸ்டாவில். ஸோ ஆர்டர் பண்ணும்போது அதோட பேஜ் என்னென்னா, நான் கீழே டேக் பண்ணுறேன், நிஹாரிகா @threadwear03 நிஹாரிகா _threadwear_03 அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜில் தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ராப்பர் ஃபேக் ஐடினே சொல்ல முடியாது, ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ் சேல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ஒரு ஐடி. டெய்லியும் போஸ்ட் போடுறாங்க, அதோட கஸ்டமர் ரிவ்யூ இந்த மாதிரி டெய்லியுமே போடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாய் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸோட டீட்டெயில்ஸ் கேட்கும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன கேட்டாங்கன்னா, அமௌண்ட் ஷேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஜிபே கூட கிடையாது, அது வந்து ஃபேம்பே. அது ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது வந்து ஃபேம்பே. ஸோ அந்த ஆப்பை ஸ்கேனர் அனுப்பி நீங்கள் வந்து சிஓடி அவைலபிள் கிடையாது, ஸோ நீங்கள் அமௌண்ட் ஃபஸ்ட்டு பே பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸை வந்து டிஸ்பேச் பண்ணுறோம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னால அவங்கக்கிட்ட போய் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உங்களை ட்ரஸ்ட் பண்ணுறேன் ப்ரோ, ஸோ மறக்காமல் எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ₹600 நான் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே ஆட் பண்ணுறேன். ₹600 வந்துட்டு அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருக்காங்க. அனுப்பிட்டு ஒரு 1 வீக் அதுக்கிடையில் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ட்ரெஸ் வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டோம் இந்த மாதிரி 1 வீக் போயிருக்கு. ஸோ 1 வீக் அப்புறம் என்ன ட்ரெஸ் இன்னும் வரலைங்கிறதுக்காக திரும்ப போய் மெசேஜ் பண்ணியிருக்காங்க என் ஃப்ரெண்டு. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் பின்கோடுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. ஆக்சுவலி பின்கோடு நம்ம கொடுக்கும்போதே அவங்க நம்ம செக் பண்ணி தான் சொல்லணும் அவைலபிளாக இல்லையான்னு. அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ பின்கோடு வந்துட்டு அவன் சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவைலபிள் கிடையாது, நீங்கள் வந்து இன்னொரு ஒரு ₹1500 எனக்கு ஜிபே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் கொரியர் இந்த மாதிரி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இவன் வந்துட்டு ட்ரெஸ்ஸே ₹600 தான். ஸோ நம்ம யாருமே ₹600க்கு 1500 ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்க மாட்டோம். ஸோ இல்லை ப்ரோ எனக்கு வந்து நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும்னாலுமே எனக்கு ₹1000 சென்ட் பண்ணுங்கள், ஸோ இதை சேர்த்து தான் நான் ரீஃபண்ட் பண்ண முடியும், நீங்கள் அதனால் எனக்கு வந்து ₹1000 வந்து ஜிபே பண்ணுங்கன்னு மறக்காவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவளுக்கு அது ட்ரஸ்ட் இல்லாததுனால, இல்லை ப்ரோ நான் சென்ட் பண்ணல, எனக்கு நீங்கள் என்னோட ₹600 ரிட்டர்ன் பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்கா. ஸோ அவள் வேமா என்ன பண்ணிட்டாங்க, பிளாக் பண்ணிட்டாங்க அந்த பேஜ். அவள் பேஜே பிளாக்கு. ஸோ அதை அவள் எனக்கு சென்ட் பண்ணி நான் மெசேஜ் பண்ணேன், அதேமாதிரி நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், எனக்கும் அதே மாதிரி ஃபேம்பேயோட ஸ்கேனர் அனுப்பி அமௌண்ட் சென்ட் பண்ணுங்கன்னு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன், நீங்கள் என் ஃப்ரெண்டை சீட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதை ரீஃபண்ட் பண்ணுங்கன்னு சொன்னோட என்னோடதுமே பிளாக்கு. ஸோ ஒரு நாளுக்கு அப்புறம் அவளோட ஐடியை திரும்பவும் பிளாக்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ திரும்பவும் பிளாக்கு. எதுவும் நம்ம மெசேஜ் பண்ணுறோமா இல்லை எதுவும் ஒரு அடுத்து எதுவும் பண்ணுறோமான்னு பார்க்குறது, செக் பண்ணுறதுக்காக. ஸோ இதை நான் ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து ஒரு 1 செகண்ட் இருக்கும், 1 செகண்டில் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடது ரிப்போர்ட் ஆகிடுச்சு வீடியோ. சரி ஓகே பரவாயில்ல, நானும் இவ்வளோ நாள் கேப் கொடுத்துட்டு அவங்க அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு. ஸோ அந்த அமௌண்ட் ரிட்டர்ன் பண்ணவே கிடையாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறோம். ஸோ யாருமே இந்த மாதிரி ட்ரஸ்ட் இல்லாத பேஜில் ஆர்டர் பண்ணாதீங்க. ஸோ அந்த பேஜை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாவில் கண்டிப்பாக செக்